பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை துதித்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய பந்தியிலே நாம் பிரவேசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்ல தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து படிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய மனக்கண்களை நீர் திறந்தருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நீர் நடத்தினீர். இந்த வாரத்தின் இந்த கடைசி நாள் ஆண்டவரே, நாங்கள் இவனமாய் துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுக்குற அந்த நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்திக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா கனமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. பாடலை பாடி கர்த்தரை பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடக்கையிலே அவர் நம்மை நினைவு கூர்ந்தார். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன்.
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்து உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே ஆவியானவரே உங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான அருமை இரட்சகரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே Amen. Praise the Lord. அவர் நமக்கு நல்ல பிதாவாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு இரட்சகராக இருக்கிறார். நம்மோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடியதான ஆவியானவராக இருக்கிறார். நம்ம எங்கோ வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். ஆனால் நம்முடைய நேசர் நம்மை தேடி வந்து நம்மை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டார். ஆமென். நிழலாய் மாறிவிட்டார். ஆகவே அந்த மாலை நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். தள்ளாடி நடந்த வேளையிலே தயவாய் நினைவு கூர்ந்து கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த மாலை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று தினத்தில் நாம் தேவன் கொடுத்த வரங்களை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்டு, அதன் பிறகு 13ஆம் வசனத்திலிருந்து நாம் இவைகளை சிந்திக்க ஆரம்பித்தோம். 13ஐ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5 விதமான ஊழியங்கள் சபைக்கு ஆண்டவர் வரமாக, கிஃப்டாக கொடுத்தார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுத்துருக்கிறார், ஒரு சில சபைகளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத சொல்லி, ஒவ்வொரு சபையிலும் இந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட நான் பேசினேன். நாட் ஒன்லி எவ்ரி இண்டிவிஜுவல் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு சில சபைகளில் மாத்திரம் இது இருக்கும்படிக்கு அல்ல, எல்லா சபையிலும் இந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது தேவனுடைய திட்டம். லோக்கல் சர்ச், ஸ்தல சபைகளிலே இந்த 5 விதமான ஊழியங்கள், 5-fold மினிஸ்ட்ரி அது ஆப்ரேட் ஆகணும், ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ அப்போஸ்தலன்னா யாருன்னு சொன்னேன்? அனுப்பப்பட்டவன். சபை இல்லாத இடத்திற்கு, புதிய ஒரு இடத்திற்கு, சபையே அங்கே இல்லை, புதுசாக போய் ஒரு இடத்துல இருந்து அந்த ஊழியத்தை கட்டும்படிக்கு தேவன் கிருபை செய்த வல்லவர். அங்கே போய் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இல்லைன்னா ஃப்ரம் த டஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சபைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதில்ல. அனுப்பப்பட்டவன். இந்த அப்போஸ்தலர் எல்லா ஊழியத்தையும் செய்ய முடியும். தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருக்கிறான் என்று சொன்னேன். கர்த்தர் பேச நினைத்த காரியங்களை அவன் பேசும். பாயிண்டிங் ஃபிகரில் ஃபிங்கர், பாயிண்டிங் ஃபிங்கர் அதை நம்ம பார்த்தோம். எவாஞ்சலிஸ்ட்டு குறித்து பேசும்பொழுது நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்து அதை விளக்குனேன். எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு ப்ளூரலில் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். சுவிசேஷகர்கள் அப்படின்னு இருக்குங்க. அது ஆஃபீஸ் ஆஃப் த எவாஞ்சலிஸ்ட் வேறு. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷ வேலை செய்ய வேண்டும் அப்படின்றத காமிச்சு கடைசியில் முடிக்கும் பொழுது எப்படி முடித்தேன் அப்படின்னா, வெறும் போதகர்கள் மாத்திரம்தான் போதிக்கணுன்றது இல்லை. பைபிளில் நம்ம சில நேரத்தில் வணக்கத்தோடும் கண்ணியத்தோடும் நாம் உத்தரவு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும் அப்படின்றத வசனங்கள்லாம் காமிச்சு, ஸோ அப்படி பேசும்பொழுது போதகர்கள் ஆயிட முடியாதுல்ல. ஆனாலும் நம்ம போதிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருந்தேன். தீர்க்க தரிசன வரம் எல்லாருக்கும் இல்லை, ஆனால் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அது மாதிரி போதக வரமும் எல்லாருக்கும் இல்லை, ஆனால் போதிக்கலாம். அதே போல் சுவிசேஷ வரம் என்பது வேறு. அது சுவிசேஷகர்கள், நற்செய்தியாளர்கள், அவர்கள் தனியாக இந்த வரத்தை உடையவர்களாக அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் அவங்க வேலை செய்வாங்க. ஆஃபீஸ் அப்படின்னா ஏதோ ரூம் போட்டு அங்கே ஒரு டேபிள் சேர் போட்டு அதை சொல்லலை நான். ஆங்கிலத்தில் அது ஆஃபீஸுன்னுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த பணியை செய்கிறவர்கள். ஸோ எல்லா விசுவாசியும் என்ன செய்ய முடியும்? நற்செய்தியாளராக பணி செய்ய முடியும், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எழுதின வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். சரி, இப்போ அடுத்து இன்றைக்கு என்ன பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்.
இந்த இடம் காமிக்கும் போது சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் அப்படின்னு இல்லை, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே மர்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் வந்து ரெண்டு கிஃப்ட்ஸையும் வந்து அங்கே செமிகாலன் இல்லாமல் கமா இல்லாமல் ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, இணைத்து குரூப் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம். சரி, இப்போ பாஸ்டர்ஸ் அதான் மெய்ப்பர்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஒரு இடத்துல மாத்திரம் மெய்ப்பர்கள் அப்படின்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் மெய்ப்பர் அப்படின்னு பலமுறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, மெய்ப்பர்கள் அப்படின்னு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை வந்து எரேமியா தீர்க்கதரிசி பல இடங்களிலே அவர் இந்த பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார். சரிங்களா? மெய்ப்பர்கள் தமிழில் அழகாக மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலத்தில் பாஸ்டர்ஸ்ன்னு தான் இருக்குது, ஷெப்பர்ட்ஸுன்றதை விட பாஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் ஷெப்பர்ட்ஸ்னு போட்டு அவர்கள் பாஸ்டர்ஸ்ன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு தமிழில் வந்து அழகாக ஏற்கனவே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, மெய்ப்பர்கள்னே போடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 17 முறை இந்த மெய்ப்பர்கள் அப்படின்ற பதம் வருகிறது. 17 டைம்ஸ் இந்த பதம் புதிய ஏற்பாட்டில் வருது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ மெய்ப்பர்கள்னு வரும்பொழுதெல்லாம் எரேமியா அங்கே பழைய ஏற்பாட்டில் எழுதும் பொழுது ஏதோடு அவர் வந்து இணைக்கிறார் அப்படின்னா, ஏதோடு அவர் வந்து அதை யூஸ் பண்ணும்போது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது ஏதோடு இணைக்கிறார், கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஏதோடு இணைக்கிறார் அப்படின்னா ஆடுகளோடு கூட இணைக்கிறார். மெய்ப்பர்களை யாரோடு இணைக்கிறார், ஆடுகளோடு கூட இணைக்கிறார். ஸோ அதுதான் ஆரிஜின் ஆஃப் த வேர்ட். அந்த வார்த்தையினுடைய அந்த மெய்ப்பர்கள் ஆடுகள் இருந்தால் தான் அவர்கள் மெய்ப்பர்களாக இருக்க முடியும். ஆடுகள் இல்லாமல் மெய்ப்பர்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போது மெய்ப்பர்களும் ஆடுகளையும் அங்கே எரேமியா இணைத்து பேசுகிறார். நிறைய வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு வாசிக்கல, நீங்கள் குறித்து வச்சுங்க. நீங்கள் வேணால் டைம் இருந்துச்சுன்னா வீட்டில் வாசிங்க. எரேமியா 2:8 எழுதுறீங்க அப்படின்னா 2:8, 3:15, 3:15, 10:21, 12:10, 10:21, அதுக்கப்புறம் 12:10, 22:22, 22:22, 23:1-2. இந்த இடம்லாம் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அங்கே மெய்ப்பரோடு கூட ஆடுகளை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இணைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போது இந்த பர்டிகுலர் வேர்ட் மெய்ப்பர்கள் அப்படின்ற வேர்டை வந்து ஆதி திருச்சபையில் இல்லைன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் முதல் நூற்றாண்டில் வந்து என்ன செய்யலை அப்படின்னா அவர்கள் இந்த வேர்டை காமனாக என்ன பண்ணலை அப்படின்னா உபயோகிக்கலை. என்ன வேர்டு உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஷப் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. பாஸ்டர் என்ற வேர்டுக்கு பதிலாக என்ன வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காங்க, பிஷப். அப்படின்னா நீங்கள் வந்து தீமோத்தேயுவில் தீத்து புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். பிஷப் அப்படின்னா என்னென்ன அங்கே மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்காணிப்பாளர். ஆங்கிலத்தில் ஓவர்சியர்னு அப்படின்னு இருக்குது. ஆங்கிலத்தில் யார், ஓவர்சியர், மேற்பார்வையாளர், கண்காணிப்பாளர் அப்படின்னு இருக்குது. பிஷப் அப்படின்னு 4 முறை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பாஸ்டர் அப்படின்ற வேர்டை பிஷப்னு உபயோகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஷப் அப்படின்னா பாஸ்டருங்களுக்கெல்லாம் பாஸ்டரு அப்படி கிடையாது. அது வந்து இன்றைக்கு வந்து இந்த பிஷப் என்ற வார்த்தை அது ஒரு டைட்டிலாக வந்து எல்லாருமே நானும் பிஷப் ஆகிட்டேன். ஆக்சுவலாக பாஸ்டர்ஸ் எல்லாருமே கண்காணிப்பாளர்கள். பைபிளில் அவங்களுக்கு பேர் வந்து பிஷப் அப்படின்னு தான் இருக்குது. அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை நம்ம எடுத்து வாசிப்போம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 1 தீமோத்தேயு 3 முதல் 2. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும். பாருங்க எப்படி இருக்கணும், யாருக்கு இது தகுதி இருக்குது. அப்போது இந்த பாஸ்டரல் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடியவங்க, இந்த கண்காணிப்பாளராக இருக்கிறவங்க, இல்லைன்னா இந்த பிஷப் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கிற பிஷப்பை பற்றி பேசல, பைபிள் பாஸ்டருங்களை தான் என்னன்னு சொல்லியிருக்கு, பிஷப்புன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பிஷப்மார்கள் எப்படி இருக்கணும், கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும்
ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ள தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். தீத்து 1:7 ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு யாரு? தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனாக இருக்கிறான். அவன் வந்து உக்ரானிக்காரனா அது ஸ்டூவர்ட்ஷிப், அதற்காக கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர். உக்ரானக்காரனாய் என்ன இருக்கு? ஏற்ற விதமாய் உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் நிறைய இருக்கீங்க. நம்ம வந்து பார்க்குறோம். கண்காணியானவன் பிஷப்மார்கள், பாஸ்டர்மார்கள் எப்படி இருக்கணும்? சரி, இன்னொரு பகுதி வாசிப்போம் பாருங்க. 1 பேதுரு 2:25. 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இங்கே வாசிக்கிறோம். பிஷப் அப்படின்றத இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ஸோ ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வாசித்தோம். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம், என்ன நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த இடங்களெல்லாம் பிஷப் என்ற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆமென். இன்னும் நீங்கள் வந்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. ஸோ புதிய ஏற்பாட்டில் இந்த 4 இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பிஷப் இல்லைன்னா கண்காணிப்பாளர் அப்படின்ற வார்த்தை வருது. இவர்களுடைய பொதுவான வேலை என்னன்னா, அவர் வந்து ஒரு ஸ்தல சபையினுடைய மேற்பார்வையாளர். ஆமென். ஸோ இந்த லிஸ்ட்டு அவர் எப்படி இருக்கணும், அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவருடைய காரியங்கள் என்ன அவருடைய ரெஸ்யூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்க. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சொன்ன 3 கிஃப்ட்டுமே வந்து தனித்தனியாக இருக்குது. ஆனால் இந்த பாஸ்ட்ரல் கிஃப்டோடு கூட இந்த டீச்சரையும் என்ன பண்ணிட்டாங்க, குரூப் பண்ணிருந்ததை நம்ம பார்க்குறோம். போதகரையும் என்ன பண்ணிட்டாங்க, குரூப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, சிலர் வந்து இதை வந்து ரெண்டுமே வந்து ஒரே வரம் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ரெண்டுமே என்னென்னு விசுவாசிக்கிறாங்க, ஒரே வரம்னு விசுவாசிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது 5மே வெவ்வேறு, ஒரு சிலர் இது 4 அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேற்று நான் உங்களுக்கு சொல்லும்போது என்னுடைய விரல்களை நான் உங்களுக்கு காண்பித்து சொன்னேன். எப்போவுமே வந்து இந்த போதகர் அப்படின்றத கூட தனியாக நின்றுக்கும். ஆனால் பாஸ்டர் அப்படின்றது வந்து சபையிலே போதக ஊழியத்தோடு கூட சேர்ந்து நிற்கும் பொழுது தான் அந்த கிஃப்ட் வந்து சரியாக வந்து என்ன பண்ணும், சபையை வளர்ப்பதற்கு அது உதவி செய்கிறது. சபையை இன்னும் விருத்தி அடைந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கும் ரெண்டுமே அங்கே வந்து இணைந்து செயல்பட வேண்டும். பாஸ்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்கே அவர் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறவரை மாத்திரமல்ல, போதகத்தையும் அவர் செய்யும் பொழுது தான் அந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியும் அவங்க செய்யும்பொழுது, வெறும் பிரசங்கம் கிடையாது, அங்கே டீச்சிங்கும் இருக்கும் பொழுது, ப்ரீச்சிங் மாத்திரம் கிடையாது, டீச்சிங்கும் இருக்கும்போது, ப்ரீச்சிங் ப்ளஸ் டீச்சிங் ரெண்டுமே இருக்கும் பொழுது, ப்ரீச்சிங் ப்ளஸ் டீச்சிங் இவை ரெண்டுமே இருக்கும் பொழுது சபை அது நல்ல புஷ்டியாக இருக்கும்,
அது நல்லா வளரும் என்பதில் என்ன கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஆமென். அப்போ பாஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த பாஸ்டரோடு கூட சேர்ந்து யார் இருக்கணும், ஒரு டீச்சரும் இருக்கணும். அவருக்குள்ளே ரெண்டுமே வேலை செய்யணும். தேங்க் காட், நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை ஒரு போதகனாகத்தான் என்னை வைத்திருந்தார். அதன் பிறகு தான் நான் பாஸ்டராக மாறினேன். அதனால் 2 வரங்களும் எனக்குள்ளராக சேர்ந்து அது என்ன செய்கிறது, வேலை செய்கிறது, அது கிரியை செய்கிறது. 2 வரங்களும் என்ன பண்ணுது, சேர்ந்து வேலை செய்யுது. ஸோ ஐ நோ வாட் இஸ் மை கிஃப்ட். என்னுடைய அழைப்பு என்ன, எனக்கு என்ன வரம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதில் கர்த்தர் செயல்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதன் மூலமாய் வந்திருக்கிற கனிகளையும் பார்த்திருக்கிறேன். ஆகவே இதனாலே வரக்கூடிய மகிமையும் புகழையும் கனத்தையும் ஆண்டவர் ஒருவருக்கு நான் செலுத்துகிறேன். அழைப்புகள் வெவ்வேறாக இருந்தாலும் அழைத்தவர் ஒருவரே, ஒரே ஆவியானவர். அவர் எனக்குள்ளராக இருந்த செய்யக்கூடிய காரியங்களினாலே அவர் மகிமைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போது 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏன்னா இப்போ 13 நம்ம முடித்தோம் பாருங்க. 12 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். அப்போ 12ஆம் வசனம் கண்டினியூவேஷன் 13ஆம் வசனம். 13ஆம் வசனத்தில் ஏன் ஆண்டவர் அதை கொடுத்தாருன்றத 12ஆம் வசனத்தில் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிகிறது. நிறைய பேர் வந்து இன்றைக்கு 13ஆம் வசனத்தை பேசுவாங்க. நான் பேசி முடித்தேன் பார்த்தீங்களா. 13ஆம் வசனம் வந்து 5-fold மினிஸ்ட்ரி 5 விதமான ஊழியங்கள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாருமே வந்து என்ன பேசுவதில்லை என்று சொன்னால், இந்த 5 விதமான ஊழியங்களை குறித்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த 5 விதமான ஊழியத்தினுடைய நோக்கத்தை குறித்து பேசுவதில்லை. 5-fold மினிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் 5-fold மினிஸ்ட்ரியினுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன் தேவன் இந்த சபையில் 5 விதமான ஊழியங்களை கொடுத்தார் அப்படின்றது தான் 12ஆம் வசனத்தில் இருக்குது. ஏன் கொடுத்தார் அப்படின்னு 3 காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும்ல. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, நம்பர் 1 அது. எக்யூப்பிங் த செயின்ட்ஸ். இந்த மினிஸ்ட்ரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டு எக்யூப் த செயின்ட்ஸ், நம்பர் 1. 2வது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று அப்படின்னா, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா, சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், எவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி பண்ணணும், மற்றவர்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும். 2வது அது. 3வது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகும். 3வது எதற்கு, பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி அடையணும். ஏது பக்தி விருத்தி அடையணும், சபை பக்தி விருத்தி அடையணும். சபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் வந்து எக்லீஷியா அப்படின்ற வேர்டு, எக்லீஷியா சர்ச் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக எக்லீஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏன் அந்த பதத்தை கிரேக்க மொழியில் அவங்க அந்த எக்லீஷியான்ற வேர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து அந்த எக்லீஷியான்ற வேர்டு வந்து என்ன அப்படின்னா சட்டமன்றம். ஆமென். என்ன அப்படின்னா சட்டமன்றம், கவர்னிங் பாடி, சட்டங்கள் உருவாக்கப்படக்கூடியதான இடம். எனக்கு நம்ம சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அந்த வேர்டை தான் சபைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். வேர் யூ வில் என்ஃபோர்ஸ் தி லாஸ். நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் சட்டங்களை அனுப்புறீங்க. இப்போ சபை வந்து அப்படி தான் இருந்திருக்கணும். சட்டம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சட்டங்கள் அது வந்து அரசியல் அல்லது பொலிட்டிக்கல்
லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், அதில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க அந்த மன்றத்தில் போய் என்ன செய்கிறாங்க, அந்த மாமன்றத்தில் போய் உட்கார்ந்து சட்டங்களை ஏற்றி சட்டங்களை வடிவமைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை தான் சபையாக அந்த 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 பெயர் உபயோகப்படுத்தப்பட்டது, எக்லீசியா அப்படின்னு. ஸோ சர்ச் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியதான இடம் என்னது? சபை. சபையிலிருந்து நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். சர்ச் அப்படின்னா அந்த எக்லீசியா அப்படின்ற வேர்டுக்கு வந்து இதான் அதனுடைய அர்த்தம். அப்போது சபைக்குள்ளற இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம வந்து நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறதே கிடையாது. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்படும் அப்படின்னு இருக்காரு. எவைகளை நம்ம கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படும். அது வந்து ஒரு ஃப்ரேஸ், அது ஒரு பழமொழியாக சொல்லப்பட்டது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அது நமக்கு விளக்குவதற்காக தேவன் இந்த பூமியில் வந்தப்போ அவர் நமக்கு சொன்ன ஒரு சென்டென்ஸ், அது வசனம். Praise the Lord. So church என்ன? It is a place where you can exercise your authority. From there you can exercise your authority. சபையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற அதிகாரத்தை அப்படியே வச்சுருக்கிறீங்க, பயன்படுத்துறதே இல்லை. சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தாமல் வேறு இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை யார் பயன்படுத்துகிறா, எங்கே பயன்படுத்துகிறா, எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். சபையில் இருக்கிற எல்லாருமே பயன்படுத்தணும். அதனால தான் இந்த பர்பஸை நம்ம வந்து பார்க்குறாங்க. இந்த 5-fold மினிஸ்ட்ரி வந்து ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, இதை எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு, இதை அவர்கள் அனுபவிப்பதற்கு, இதை அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஊக்கமளிக்க வேண்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேச வேண்டும், எக்யூப் பண்ணணும், சீர் பொருந்தும் பொருட்டு செய்யணும். 5 விதமான ஊழியங்கள் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை பாஸ்டர் இல்லை, சபையில் இருக்க எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி, போதகர் இல்லை அப்போஸ்தலர்கள், சபையில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ இல்லை 10000 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை எதற்காக ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் சீர் பொருந்தும் பொருட்டு, அவர்கள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அந்த இடத்துல இருந்து அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அதை பயன்படுத்தி பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆவரேஜாக இருக்கிறவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும். ஆமென். ஆவரேஜாக இருக்கிறவங்க, சராசரியாக இருக்கிறவர்களை வெற்றியுள்ள ஒரு நபராய் மாற்றுவதற்காகத்தான் தேவன் 5 விதமான ஊழியத்தை சபையில் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியம். இந்த ஊழியத்தினுடைய பாரத்தை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா, மக்களுக்கு அந்த விஷனை வந்து என்ன பண்ணணும்னா, அவர்கள் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 5 விதமான ஊழியத்தில்
இந்த 5 ஊழியர்களும் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு வழி செய்ய வேண்டும். ஆனால் என்ன நடக்குது? இவங்க தன்னுடைய அதிகாரத்தை அவங்க மேலே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த 5 விதமான ஊழியர்களும் அந்த 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தாரு. அவர் என்ன செய்கிறாங்க? சபையின் விசுவாசிகள் மீது அவங்க எக்ஸசைஸ் என்ன பண்ணுறாங்க? அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க? எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. The purpose of the fivefold ministry is given to equip the saints. பரிசுத்தவான்களை சீர் பொருந்தும் பொருட்டு. எக்யூப் அப்படின்னு இருக்குது, சீர் பொருந்தும் அப்படின்னு தமிழில் போட்டிருக்காங்களே. சீர் பொருந்தும் அப்படின்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாதிரி. எக்யூப் பண்ணணும். எக்யூப் பண்ணுறதுனா என்னது? அவர்களுக்கு இல்லாத ஒன்றை அவர்களுக்குள்ளராக புகட்ட வேண்டும். ஆவரேஜாக இருக்கிறவங்கள வெற்றி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். ஆமென். இது ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா? அதே நேரத்தில் இருக்கிற அந்த சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள், தேவனுடைய சரீரமாக இருக்கக்கூடியவர்கள், விசுவாசிகள் யாவரும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஊழிய பாரத்தை ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஊழியம் நான் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா அல்டிமேட்டாக ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். என்ன ஊழியக்காரராக மாறுறாங்க? சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக மாறுறாங்க. ரெண்டாவது அந்த பாயிண்ட் தான். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக மாறக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம் பாருங்க. அங்கே மாறணும். இந்த ஊழிய பாரத்தை நீங்கள் அந்த லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊழியம் செய்யக்கூடியதான ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அவர்கள் மீது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த பேர்டனை வச்சிடக்கூடாது. அந்த பாரத்தை அவர்கள் மீது நீங்கள் தான் ஊழியம் பண்ணணும். நாங்கள் சும்மா ஹாயாக நாங்கள் இருந்துட்டு சண்டே வேணால் நாங்கள் ஒரு 2 பாட்டு பாடுறீங்களா, பாடுங்க பாஸ்டர், நாங்கள் அந்த பாட்டு கை தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் வசனம் கேட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிவிட்டு காணிக்கை கொடுத்துட்டு கர்த்தருடைய பந்தியில் பிரவேசித்து நாங்கள் போயிடுவோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்படி முழு நேர ஊழியர்கள் எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பதற்காக ஊழியம் செய்கிறார்களே தவிர, ஆனால் யார் வெளியில் போகணும்னு போடுறதுக்கு? ஷீப்ஸ், ஆடுகள். பரிசுத்தவான்கள் they should go out. அவர்கள் வெளியே போய் துளைந்திருக்கிறவர்களை கண்டுபிடித்து அவர்களை ஆதாயம் செய்து இந்த சபைக்குள்ளராக அந்த ஆடுகளை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். அதனால தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக ஆண்டவர் இந்த 5 விதமான ஊழியங்களை சபையில் வைத்திருக்கிறார். ஸோ உங்கள் வேலை என்ன? நீங்கள் ஒரு ஆடாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யூ ஹாவ் டு கோ and find out the lost sheep. துளைந்து போன ஆட்டை நீங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை நீங்கள் சொல்லி அவர்களை மந்தைக்குள்ளராக நீங்கள் சேர்க்க வேண்டும். ஆமென். ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, shepherds don't have sheep, they tend the sheep and the sheep reproduce. மேய்ப்பர்களுக்கு ஆடுகள் இல்லை, அவர்கள் அந்த ஆடுகளை கவனித்துக் கொள்கிறார்கள், மேய்க்கிறார்கள், அதற்கு தேவையானதை செய்கிறார்கள். ஆனால் குட்டி போடுறது யாரு? மேய்ப்பனா ஆடா? குட்டி போடுறது யாரு? ஆடு. ஆமென். நீங்கள் ஒரு ஆடா இருப்பீங்க அப்படின்னா ஆடுகள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ரீப்ரொடியூஸ் பண்ணணும், இன்னொன்றை உற்பத்தி செய்ய வேண்டும்.
இன்னொரு இடத்துல தொலைந்து போய் இருக்கிற ஆட்டை கண்டுபிடித்து நீங்கள் சபையிலே என்ன செய்ய வேண்டும்? சேர்க்க வேண்டும். நீங்கள் எந்த சபை வேண்டுமானாலும் இருக்கலாம். இதை வாட்ச் பண்ணுறப்போ நீங்கள் போகிற சபைக்கு, உங்களுடைய சபையில் நீங்கள் ஆடுகளை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். அதை நீங்கள் பெற்றெடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த மந்தையிலே நீங்கள் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இப்படி தான் இருக்கணுமே தவிர, ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சபைகளில் யாரையாச்சும் ஒருத்தரை என்ன பண்ணுவோம்? ஹையர் பண்ணுவோம். ஹையர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஊழியக்காரை நம்ம கூப்பிடுவோம். எங்கள் சபையில் வந்து ஒரு 2 நாள் மீட்டிங் வாங்க, இல்லை 3 நாள் மீட்டிங்க்கு வாங்கன்னு அப்படின்னு கூப்பிடுவோம். கூப்பிட்டு அதற்காக நல்ல மீட்டிங்கை கிராண்டாக ஆர்கனைஸ் பண்ணி, அவரையும் நல்லா கனப்படுத்தி அவரை அனுப்பி, அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் வந்து ஏதாச்சும் ஆடுகள் வருதா அப்படின்னு பார்த்து மீட்டிங் நடத்துகிறோம். ஆக்சுவலாக வந்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் செய்ய வேண்டியதை, ஒவ்வொரு தனிநபர் செய்ய வேண்டியதை நம்ம யாரோ ஒரு ஊழியக்காரரை, ஒரு பாஸ்டரையோ இல்லை ஒரு எவாஞ்சலிஸ்டையோ இல்லை ஒரு மெய்ப்பரையோ இல்லை ஒரு போதகரையோ யாரையோ ஒருத்தரை அழைச்சி என்ன பண்ணுறோம்? கூட்டம் நடத்தி அப்படி தான் ஆத்துமாக்களை சேகரிக்கணும், அப்படி தான் ஆத்துமாக்களை நம்ம வந்து மந்தையில் கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு பிளான், ஒரு ஷெட்யூலை போட்டு நடத்திட்டு இருக்கிறோம். அது முழுவதும் அது தவறு. யார் தான் ஆத்துமாக்களை ரட்சிக்கணும்? ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆத்துமாவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த நற்செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். ரட்சிப்புக்குள்ளராய் நடத்த வேண்டும். ஞான ஸ்நானத்திற்குள்ளராக நடத்த வேண்டும். தேவனுடைய அன்பை குறித்து விளக்கமாக அவங்களுக்கு நல்லா சொல்லுங்க. தேவனுடைய கிருபை குறித்து நல்லா சொல்லுங்க. அவர்கள் இந்த பூமியிலே வெற்றிக்காக பிறந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்க. சாபமுள்ள வாழ்க்கை இல்லை அப்படின்றத சொல்லணும். நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஆமென். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள் எல்லாரும் என்னென்னா, அவர்கள் ஒரு தலைவர்கள், சாதாரண தலைவர்கள். எதற்கு சாதாரண தலைவர்கள்? இந்த பரிசுத்தவான்களை அவர்கள் என்ன செய்வதற்கு? சீர்பொருந்தி அவர்களை பக்தி விருத்திக்குள்ளராக நடத்துவதற்கு அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவ்வளோதான். அதை செஞ்சாங்கனாவே அவங்க சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்டர்ஸ், வெற்றியுள்ள ஊழியக்காரர்கள். ஆத்தும ஆதாயம் செய்வது மக்களாகிய விசுவாசிகள் செய்ய வேண்டும். ஏன்னா பைபிள் வசனம் தான் சொல்லுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை, இந்த 5-fold மினிஸ்ட்ரியை ஆண்டவர் இதற்காக தான் கொடுத்தார், பக்தி விருத்தி அடைவதற்கு. இதை செஞ்சால் போதும், சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்டர்ஸ். ஆமென். கிறிஸ்துவின் சரீரத்தை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தை கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிரப்புகிறவர்களாக, அந்த அன்பை சொல்லி அதனால் ஒரு பெரிய எடிஃபிகேஷனை அவங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இந்த 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? சபையில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். Praise the Lord. Amen. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா அப்படின்னாச்சா ஆரம்பத்தில் ஒரு டார்கெட் பண்ணுங்க. என்னங்க பாஸ்ட், ஒரு வருஷத்துக்கு ஒன்றா யோசனை பரவாயில்ல அப்படின்னா 6 மாதத்துக்கு 1, அதுவும் ரொம்ப நாள் பாஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு 1 எங்கே போயிடும் பாருங்க. இட் இஸ் பாசிபிள். அது தேவனாலே கூடும்.
உங்களை கொண்டு தேவன் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யூ கேன் கெட் திஸ் விஷன். நீங்கள் இந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மாத்திரம் சாப்பிட்டு 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 போயிட்டு நல்லா கொழுத்து போயிருந்தா என்ன பிரயோஜனம்? பிறருக்கு போய் நீங்கள் பெற்றுக்கொண்டதை நீங்கள் சொல்லுங்க. தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லுங்க. அவர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் சொல்லுங்க. பாவங்களுக்கான கிரியத்தை அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அவர் இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள் தண்டனை தீர்ப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரை விசுவாசிக்க சொல்லி சொல்லிக் கொடுங்க. ஆமென். என்கரேஜ் பண்ணுங்க. புதிய விசுவாசிகளை உருவாக்குங்கள், கண்டுபிடியுங்கள். அவர்களை தேவனண்டை நீங்கள் என்ன செய்யுங்க? நடத்துவதற்கு உங்களை அந்த நேரத்தை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். Praise the Lord. Amen. Glory to God. எபேசியர் 4:13 ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த 5 விதமான 13 கொடுத்திருக்கிற இந்த ஊழியர்கள் பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் ஊழியத்திற்கென்று அவர்களை ஏற்படுத்துவதற்கும் கர்த்தர் இந்த 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் சபையிலே கொடுத்திருக்கிறார். உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அவங்களும் அந்த பரலோகத்திற்கு வர வேண்டுமே. அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அவர்களும் கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவர்களுக்கும் உண்டாக வேண்டுமே. நீங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போயிட்டு அவங்க நரகத்தில் இருந்துட்டா அன்றைக்கு வந்து சொல்லுவாங்க, புலம்புவாங்க, என்னுடைய உறவினராக இருந்த எனக்கு சொல்லியிருக்கலாமே நீ. அன்றைக்கு நாம் அவர்களுக்கு முன்பதாக எந்த முகத்தை வைப்போம்? வெட்கப்பட்டு போவோம். ஸோ வெனவர் யூ கெட் டைம், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்க. பவுல் சொல்கிறாரு ரோமர் 1:16-17, ரோமர் 1:16-17, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வெட்கமெல்லாம் மறைவதாக மாறுவதாக. கர்த்தர் உங்களை வெட்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு போல்ட்னஸை கொடுப்பாராக, ஒரு தைரியத்தை கொடுப்பாராக. அதுக்காக வேலை செய்கிற நேரத்தில், ஆஃபீஸ் ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில், ஃபைலை உட்காந்து நீங்கள் செக் பண்ணுறதோ இல்லை அதை கிளியர் பண்ண வேண்டிய நேரத்தில் உட்காந்து சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லலை நான். ஆமென். வாங்க ஒரு டீ குடிக்கலாம், இல்லை வாங்க ஒரு காஃபிக்கு வாங்க, இல்லை வாங்க ஒரு டின்னருக்கு வாங்க, இல்லை வாங்க ஒரு லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? சுவிசேஷம் சொல்லலாம். Praise the Lord. Amen. தேவன் நல்லவருங்க. அந்த நல்லவர் என்பதை நாம் சொல்லாமல் இருந்துட்டா எப்படி? உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் இதெல்லாம் நேரம் எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்றதுனால. ஊழியர்களுடைய வேலையை உங்களை பர்ஃபெக்ட் ஆக்குறது. ஆனால் நீங்கள் ஆடுகளை நீங்கள் கண்டுபிடித்து சபையில் மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கிற வேலை. Praise the Lord. ஒரு ஆராதனை இருக்கிறதெல்லாம் 2 ஆராதனை மாறணும். இடம் பற்றாக்குறையினால, இல்லைன்னா பிகர் பிளேஸ்க்கு போகணும். எப்போ போவோம்?
இருக்கிறவங்க ஒரு ஆடை கொண்டு வந்தாவே செஞ்சிடலாம்ல. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லாக்கியத்தை கொடுத்து உங்களை நடத்திருக்கிறார். ஆமேன். எழுந்த நில்லுங்கள். கர்த்தருடைய பந்திக்கு. Praise be to God. Amen. Thank you, Jesus. Thank you, Lord. Glory to God. Amen. நாளைக்கு 11ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பந்தியை உங்கள் ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தருடைய பந்தியில் பிரவேசிக்கலாம், அல்லது முழங்கார் படியிட்டு நீங்கள் பிரவேசிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பிரவேசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பந்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியும்ல கர்த்தருடைய பந்தியில். இது சாதாரண ஒரு அப்பம் திராட்சை ரசம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. த மோமெண்ட் நாம் இதற்காக ஜெபித்து இதை ஆசீர்வதித்த உடனே இது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாகவும் இது இருக்கிறது, மாற்றப்படுகிறது. தேவன் இந்த கர்த்தருடைய பந்தியில் உங்களுக்கு நன்மையை தருகிறார். உங்களை அவர் என்ன செய்கிறார்? சீர் பொருந்தி பக்தி விருத்திக்கு உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, இன்னொரு ஒரு டூல் இது. The more you take, you become more perfect. The more you take, you are preparing fully. You are becoming fitting. You become more perfect. You are becoming, இல்லைனா you are preparing fully. முழுமையாக நீங்கள் ஆயத்தமாகிறீங்க. இதை எடுப்பதற்கு ஆயத்தம் அல்ல, இதை எடுப்பதினாலே நாம் ஆயத்தமாகிறோம். ஏன்னா இது நம்மளை என்ன செய்கிறது? கழுவுகிறது. இட் வாஷஸ். நம்மளை சரீர பலன் தருகிறது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, சாபத்தை அல்ல வெற்றியை கொடுக்கிறது. ஆமென். Praise be to God. Glory to Jesus. கரங்களை நீங்கள் அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். Glory to Jesus. எல்லாரும் இந்த அப்பத்தை பிட்டு நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் இதை புசிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அப்பத்திற்காக நன்றி தகப்பனே, இதை நாங்கள் புசிக்கிறோம். இந்த திராட்சை ரசத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த திராட்சை ரசத்தில் நாங்கள் ஆண்டவரே புதிதாய் நாங்கள் மீண்டும் மாற்றப்படுகிறோம், நாங்கள் மறுபடியும் கழுவப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உமது நீதியின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற இவைகளை நாங்கள் இந்த கர்த்தருடைய இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நம்ம எல்லாரும் பானம் பண்ணுவோம். Praise the Lord. Amen. Glory to Jesus. Hallelujah. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.
மக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பாடலை பாடி அப்பா பிதாவே என்று உம்மை கூப்பிட்டு நாங்கள் பாடலை பாடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தியானம் பண்ண நீர் உதவி செய்தீரே. நன்றி ராஜா. நாங்கள் ஊழியத்தை செய்வதற்கென்று நீர் எங்களை ஆண்டவரே ஆயத்தமாக்குகிறீர், அதற்காக நன்றி. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக நீர் எங்களை ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தயார் செய்கிறீங்க, ஆயத்தமாக்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அதில் யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை கேட்டாங்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீ தகுதிப்படுத்துகிறதற்காக, ஆயத்தமாக்குகிறதற்காக, அவங்கள ஆண்டவரை ஃபிட் பண்ணுறதுக்காக, ஆண்டவரே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக முழுமையாக நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், நீர் எடுத்துக்கொள்ளும். மீண்டும் ஆண்டவரே நாங்கள் இந்த COVID-19 நிமித்தம் லாக்டவுனில் இருக்கிறத நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இதெல்லாம் சீக்கிரமாய் மாறும்படிக்கு வார்த்தையை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அநேகருக்கு சுகம் உண்டாவதாக, மரணம் இல்லாதபடிக்கு சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே சுகத்தோடு இருக்கிறவர்களுக்கு இது அஃபெக்ட் பண்ணாதபடிக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை நீர் தருவீராக. போதும் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த டிசீஸை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். அந்த COVID-19 பார்த்து பேசுகிறோம். யூ ஸ்டாப் யுவர் ஒர்க் என்று சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் அதை கட்டளையிடுகிறோம். சபைக்கு நீர் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரே இந்த COVID-19 பார்த்து நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். உலகம் முழுவதும் அநேகர், லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தாவை அவர்கள் எல்லாரும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அநேகர் சுகம் பெற்றிருக்கிறார்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள், அந்த குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்குவதாக. நாளை காலை ஆராதனை, மாலை ஆராதனை தேவரீர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மது கரத்தில் போடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம், நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய வசத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பிறந்தும் நிலையாய் தங்கியிருப்பதாக, ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாளை காலை 8 மணிக்கு ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆன்லைனில் வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மாலை ஆராதனை 6:45 இருக்குது. ஆன்லைனில் வாங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். Praise the Lord.